Hi, hello, வணக்கம் and welcome to Tamilan Samayal. இன்னைக்கு நம்ம Tamilan Samayalல chicken 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். chicken 65 செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் தயிரா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். தயிர் புளிச்சிருந்ததுன்னா லெமன் ஜூஸ் சேர்க்க தேவையில்லை. அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், பெப்பர் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. லாஸ்ட்டாக ஒரு முட்டையை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப பீட் பண்ண தேவையில்ல, லைட்டாக பீட் பண்ணால் சரியாக இருக்கும். அந்த மஞ்சக்கரு உடையணும். இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்காத மாதிரி இருந்தால் கார்ன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மசாலாவை மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம முட்டை சேர்க்குறனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணுறதுனா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 kg சிக்கனை ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடணும். சேர்த்துட்டு மசாலாவோட ஒன்றா நல்லா கலந்துருங்க. மசாலாலாம் சிக்கன் பீஸில் நல்லா ஒட்டணும். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீசஸாக உள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி போடுங்க, வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்ட உடனே நீங்கள் ரொட்டேட் பண்ணக்கூடாது, மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா கலரும் வந்துருச்சு, வெந்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா கருகுன மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.